ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தேசிய நெடுஞ்சாலையை அவசர காலங்களில் விமான ஓடுதளமாக பயன்படுத்தும் வசதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாமில் தொடங்கி வைத்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக நமது விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஈரானில் அதிகார மாற்றம் ஏற்படுவது அந்நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய நெடுஞ்சாலையை அவசர காலங்களில் விமான ஓடுதளமாக பயன்படுத்தும் வசதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாமில் தொடங்கி வைத்தார். திப்ருகர் மாவட்டத்திற்குட்பட்ட மார்கன் விரைவு சாலையில் இந்த வசதியை தொடங்கி வைத்த பிரதமர் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியையும் பார்வையிட்டார். வடகிழக்கு மாநிலங்களில் முதல் முறையாக இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமானப்படையுடன் ஒருங்கிணைந்து இந்த சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய பட்ஜெட் நிறைவேற்றியுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 12,21,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். சாலை விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வரை இலவச அவசர சிகிச்சை வழங்குவதற்கான திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், விபத்துகளால் பாதிக்கப்படும் குடும்பத்தினருக்கு நிதிச் சுமையை இது பெரிய அளவில் குறைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமருக்கான புதிய அலுவலகத்தில் 4 முக்கிய திட்டங்களுக்கு பிரதமர் ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிப் பணிகளுக்கு மேலும் உத்வேகம் அளித்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய அலுவலகத்திற்கு நகர்ந்த பின்னர் அவர் ஒரு 4 மிக முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டிருக்கிறார். PM ரகத் என்ற இந்த திட்டமானது சாலை விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அந்த 1 மணி நேரத்திற்குள் உடனடியாக போய் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும். அதற்கு தேவைப்படக்கூடிய உடனடியாக தொகையாக ஒரு 1,50,000 லட்சம் வரைக்கும் இங்கு பணமில்லாத ஒரு மருத்துவத்தை பெறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை இந்த திட்டமானது வழங்குகிறது. அது லட்சாதிபதி சகோதரிகள் என்ற திட்டமானது முன்பு 3 கோடியாக இருந்தது, இன்றைக்கு 6 கோடி ரூபாயாக அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மேலும் மேலும் இதுல பயன்பெற்று முன்னேறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவசாயத்திற்கு தேவைப்படக்கூடிய உண்மையான ஒரு நிதி ஆதாரமான ஒரு திட்டமாக உற்பத்தியை இன்னும் மேலும் பெருக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த நிதி ஆதாரத்தை பிரதமர் அவர்கள் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ற 2.0 என்று ஒன்ற திட்டத்தை பிரதமர் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதுல முதல் கட்ட நிதி 10,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இப்பொழுது அடுத்த கட்டமாக இன்னொரு 10,000 கோடி ரூபாய்க்கான நிதி வழங்கீடை திரு பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த 4 திட்டமும் இந்த புதிய அலுவலகத்தில் வந்தவுடனே தொடங்கி இருப்பது என்பது நேரடியாக மக்களுடைய, விவசாயிகளுடைய, பெண்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு எந்த வகையில் இதை நாம் மேம்படுத்த முடியும் என்பதையும் புரிந்து கொண்டு, குறிப்பாக இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்பது ஒரு தொழில் வல்லுநர்களை உருவாக்குவதற்கும் புதிய தொழில்களை உருவாக்குவதற்குமான ஒரு உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது. பிரதமருடைய புதிய அலுவலகமானது புதிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக நமது விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இந்த ஒப்பந்தம் குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். தொழில்துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான உச்சி மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 30 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார்.
பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் இதில் பங்கேற்றுள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பலர் விடுத்துள்ள செய்தியில், தீவிரவாதம் வேரோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தீவிரவாதத்தை ஒழிக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் நாட்டு மக்கள் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். 1998ஆம் ஆண்டு இதே நாளில் இந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நிகழ்த்திய குண்டுவெடிப்பில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்நாள் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கோருவது தங்களது உரிமை என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், அதிகார பகிர்வு என்பது அவசியம் என்றும் இதனை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் திமுக 170 தொகுதிகளில் போட்டியிடும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் பேசியுள்ளதை சுட்டிக்காட்டி திரு மாணிக்கம் தாகூர் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார். ஆந்திர அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு பையவுல்லா கேஷவ் இதனை தாக்கல் செய்து உரையாற்றினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக 32,308 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுகாதாரத்துறைக்கு 19,306 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பையவுல்லா கேஷவ் கூறினார். ராஜஸ்தானில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு பெண் உள்பட 5 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசத்திலிருந்து ஜெய்ப்பூர் சென்று கொண்டிருந்த கார் சக்சு அருகே முன்னாள் சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கார் ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஈரானில் அதிகார மாற்றம் ஏற்படுவது அந்நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். வடக்கு கரோலினாவில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து பரிசீலித்து வரும் சூழலில் அதிகார மாற்றம் ஈரானுக்கு நன்மை பயக்கும் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம்குமார் அலி, அல்பியா ஜேம்ஸ் இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நிதேஷ்குமார், சுகன் கடம், கிருஷ்ணா நகர், துளசிமதி முருகேசன் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. ரவுர்கேலாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. சென்னை சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 11-3, 10-12, 11-7, 11-5 என்ற செட் கணக்கில் ரொமேனியாவின் எட்வர்ட் ஐம்ஸ்குயை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஆஸ்திரியாவின் நேல் ஒபர்லைனர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மார்டின் டாம் ஜூனியர், செக் குடியரசின் மிக்கேல் வெர்பன்ஸ்கி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நெடுஞ்சாலையை அவசர காலங்களில் விமான ஓடுதளமாக பயன்படுத்தும் வசதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாமில் தொடங்கி வைத்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக நமது விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஈரானில் அதிகார மாற்றம் ஏற்படுவது அந்நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது.
உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.